லட்சுமி, காயத்ரி, வாங்க வாங்க. இதோ வரேங்க. என்னங்கப்பா? தண்ணி கொண்டாமா. என்னங்க அவசரம்? அப்பா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாமா. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை காட்டணும், அதுக்கு தான் வர சொன்னேன். என்னங்க? பாரு. புரியலையே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? நீ படிக்கனா? காயத்ரி ஐஏஎஸ். அப்படின்னா காயத்ரி கலெக்டர் போட்டிருக்குமா? என்னங்க இது? அவ இன்னும் படிச்சு முடிக்கவே இல்ல, அதுக்குள்ள பட்டம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. என் பொண்ணு எப்படியும் கலெக்டர் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. காயத்ரி அக்காவை இனிமேல் யாரும் காயத்ரி காயத்ரின்னு பேர் சொல்லக்கூடாது, கலெக்டர் அம்மா தான் சொல்லணும். இல்லையாக்கா? சாரி சாரி, கலெக்டர் அம்மா. கரெக்டா சொன்னமா. நீ விளையாட்டுக்கு சொல்றியோ இல்ல நிஜமா சொல்றியோ, ஆனா அப்பாவுக்காக நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவேன், கலெக்டர் ஆகியே தீருவேன். என்னோட முயற்சியும் அப்பாவோட ஆசீர்வாதமும் சேர்ந்தா கண்டிப்பா அது நடக்கும். இந்த அப்பாவோட கனவை நனவாக்க போற உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குமா. தெரியும்பா, உங்க ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அம்மாவோட அன்பும் கௌரியோட பிரார்த்தனையும் எனக்காக மட்டும்தானே எனக்கு நல்லாவே தெரியும். சூரியனை சுத்துற கோள்கள் மாதிரி நீங்க 3 பேரும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கு. அதே நேரத்துல உங்க எதிர்பார்ப்ப நிறைவேற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குப்பா. லட்சுமி, லட்சுமி, என்ன நீ? இந்தா இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. எதுக்கு நீ இதெல்லாம்? விஷயம் இருக்கு, வாங்கிக்க. என்ன நீ திடீர்னு? அம்மா, ஒரு நல்ல விஷயம் பேசும்போது என்னதான் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் முறைப்படி பேசுறது தானே முறை. லட்சுமி, உங்க அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா பேச சொல்லு. இதுல சுத்தி வளைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க என்ன அந்நியமா என்ன? உரிமை உள்ளவங்க தானே, கேக்குறதுல என்ன தப்பு? நல்ல வேளை தெரிஞ்சதுமா. என் பையன் குமாரு நம்ம காயத்ரி மேல உசுரே வச்சிருக்கான். இன்னைக்கு தான் அந்த விஷயமே தெரிஞ்சது. ஆமா லட்சுமி, நம்ம காயத்ரிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சா, அப்ப வைத்தியரு மருந்து கலக்கிறதுக்காக தேன் வேணும்னு கேட்டிருந்திருக்காரு. இந்த பாவி பையன் என்ன பண்ணிருக்கான், மலைக்கு போய் தேன் எடுக்கலான்னு இருந்திருக்கான். பாரு, தேனியெல்லாம் கொட்டி இவன் மூஞ்சி எப்படி ஆயிருச்சுன்னு. என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுத்தேன்னா நாங்க அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவோம். எல்லாரும் கூடி பேசி ஒரு நல்ல நாளை பார்த்துட்டா பரிசம் போட்டு பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்து வர நல்ல முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். லட்சுமி, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க அண்ணன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு இப்படிதான் எவனோ ஒருத்தனுக்கு நம்ம காயத்ரிய பொண்ணு கேட்க வந்தாரு. இன்னைக்கு இவர் பையனுக்கு கேக்குறாரு. என்ன இதெல்லாம்? இப்ப நீங்க தான் நேரடியா பேசாம மறைமுகமா பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசுங்க. எனக்கு என்ன பயம், நேரடியாவே கேக்குறேன். என் பொண்ணதான் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி வந்து பொண்ணு கேக்குறீங்க? அதுல என்ன தப்பு? காயத்ரி என் தங்கச்சி பொண்ணு, நான் அவளுக்கு தாய் மாமன். உங்களுக்கு காயத்ரியோட அப்பான்ற முறையில எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த தாய் மாமனுக்கு இருக்கு. அந்த உரிமையில தான் நான் காயத்ரிக்கு மாப்பிள்ளை பார்த்தேன். நீ முடியாதுன்னு சொன்னதும் நான் போயிட்டேன்.
ஆனா இப்போ வந்திருக்கிறது அப்படி இல்ல. காயத்ரிய என் பையனுக்கு கேட்டு வந்திருக்கேன். தரமாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் முடியாது? 1000 முறை சொல்லுவேன். என் பொண்ணு காயத்ரிய உங்க பையனுக்கு கட்டித்தர முடியாது முடியாது முடியாது. ஏன் முடியாது? இல்ல ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். என்ன லட்சுமி இது அநியாயமா இருக்கு? இவன் யாரு? அஹ்? எங்க புள்ளதானே? 3வது மனுஷனா இவன்? காயத்ரிக்கு முறை புள்ளதானே? முறை பையன் இருக்கும்போது வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்க? விடுங்கம்மா, என்னப்பா இது? கல்யாணத்தை பத்தி பேச வந்து என்னெல்லாமோ பேசிக்கிட்டேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? எதுக்குடா விடணும்? எதுக்கு விடணும் கேக்குற? காயத்ரி உன் சொந்த அத்தை பண்ணுடா. அவகிட்ட உனக்கு இல்லாத உரிமை வேற எந்த ஆம்பளைக்கும் கிடையாது. மாமா தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீ ஏன்டா பயப்படுற? லக்ஷ்மி, நான் இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கணுமா வேண்டாமாங்கிறது நீ சொல்ல போற வார்த்தையில தான் இருக்கு. உன் பொண்ணு காயத்ரிய என் பையனுக்கு கட்டித்தர முடியுமா முடியாதா? இப்படி கேட்டா எப்படிண்ணே? அவரை மீறி நான் என்ன பண்ண? ரொம்ப சந்தோஷமா? சரி குமார், மீனாட்சி வாங்க போலாம். அண்ணே, மாமா நில்லுங்க. காயத்ரி, எதுக்கு இப்ப கூப்பிடுற? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அ, மாமா இப்படி கோவமா போனா அம்மா மனசு வருத்தப்படும். அ, அம்மா மனசு வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன். இருங்கப்பா, நான் பேசிட்டு வந்துடுறேன். இந்த மாமா, இப்படி நீங்க கோச்சிட்டு போற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே மாமா. நான் இப்போதைக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அப்பா ஆசைப்பட்டபடி நான் ஐஏஎஸ் எழுதணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகணும் மாமா. இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்து நாங்க சேர்ந்து வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும் மாமா. அதனால தயவு செஞ்சு உங்க கோவத்தை விட்டுட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருங்க. மீதியெல்லாம் நேரம் வரும்போது பாத்துக்கலாம். சரிம்மா, நீ ஆசைப்பட்டபடியே நல்லபடியா படி. அதான் எங்களுக்கும் கௌரவம். ம், நாங்க போயிட்டு வரோமா? ம். வாங்க போலாம். ओम गणानान्त्वा गणपतिं अभामहे कविं कवीनां भूमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणः ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिश्चेदशादनं महागणपतये नमः महागणपतये स्वाहा महागणपतये इदन्नमः नमो भ्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्वलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सविहुदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा स्वाहा ओम वेदात्माय முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மாலை மாத்துக்கு சொல்லு. அண்ணா, டைம் ஆச்சு, சீக்கிரம் மாலை போடு. அது எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. சொல்லிட்டேன்பா. சரி சரி, நீ போ. சாமி, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, மாலை மாத்த ஏற்பாடு பண்ணு. பேஷா 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 பண்ணிடலாம். महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा स्वाहा लक्ष्मीनारायणाय धन्नमः ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा என்ன விஜய் இது? யாகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க? சாரி ரேணு, எனக்கு வேற வழி தெரியல. அதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நீ தான் ரொம்ப பிடிவாதமா எங்க அப்பா சம்மதிப்பாரு, நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, விஜய் நல்லா பேசுறான்ல? நான் எழுதி கொடுத்த டயலாக பேசுறான். ஒருவேளை உங்க அப்பா சம்மதிக்கலனா
என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல ரேணு. அதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதா போச்சு. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீதான். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அந்த தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். சரி சரி, நடந்ததே நடந்து போச்சு. வேற என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் நீ என் லவ்வர் தானே. போடா. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாரு, நிறைய கேஷோட வீட்டுக்கு வா. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே 100 கோடி வர வேண்டியதுதான் பாக்கி. அப்பா அப்பா, ஏமா கல்யாணம் முடிஞ்சு கோவில்ல இருந்து நம்ம எப்போ வந்தோம்? எங்க என் மருமக? இந்த 100 கோடி எங்கம்மா? சரியா போச்சு போங்க. நாம இன்னும் கோயிலுக்கே கிளம்பல. உங்க பகல் கனவை ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க, அம்மா கீழே கத்திட்டு இருக்காங்க. கனவா? அதான் கல்யாணத்துல உங்க அம்மாவையே காணோம். என்னங்க எழுந்துட்டீங்களா? வரேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, நிஜமாவே நான் வந்ததுக்கு சந்தோஷப்பட்டு தான் வாங்க மேடம்னு சொல்றியா? இல்ல ஐயோ இவ வந்துட்டாளே, இவ வராமையே இருந்திருந்தா நாமளே இதுக்கு வார்டனா இருக்கலாமேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நடிக்கிறியான்னு பார்த்தேன். என்ன மேடம், என்ன போய் நீங்க இப்படி நினைச்சிட்டீங்க? நீங்க இல்லாத இந்த ஒரு வாரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் மேடம் தெரியும். நீங்க எப்ப சஸ்பெண்ட் முடிஞ்சு வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன் மேடம். ஏன்? இவங்களை அடக்க உங்களால மட்டும்தான் மேடம் முடியும். என்ன 10 பைசா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த காயத்ரி வந்துட்டாளா? இல்லைங்க மேடம். வரட்டும். அவ அப்பந்தானே எனக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்தான். அதுக்கு சேர்த்து வச்சு நான் அவளுக்கு நல்ல பதிலடி கொடுக்குறேன். என்ன ரேணுகா, மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு. எங்கயாவது வெளியில போறியா? விஜய் கோயிலுக்கு வர சொல்லிருக்கான். ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட சொல்லிருக்காங்களாம். ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டான். அதான் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். சோ, உன் வருங்கால மாமனார் மாமியார பார்க்க போறியா? எந்த கோவில்? பொரசவாக்கத்துல இருக்குல்ல, அதான் நந்தீஸ்வரன் கோயில். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஒழுங்கா படி. குட் மார்னிங் மேடம். மேடம் வாங்க சார், வாங்க சார். வணக்கம். வணக்கம்மா. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே பாப்பா பார்த்துட்டு போலான்னு. பாப்பாவா? அதம்மா ரேணுகா. ஓ ரேணுகா, நீங்க வாங்க சார், ஆபீஸ் ரூம் வாங்க. வாங்க. உட்காருங்க சார். இருக்கட்டும். உட்காருங்க. ஹலோ, சுப்புலட்சுமியா? சொல்லுங்க மேடம். சுப்புலட்சுமி, ரேணுகா கொஞ்சம் கூப்பிடுமா, அவங்க அப்பா வந்திருக்காரு. அப்பாவா?
மேடம் அது வந்து அவ கோவில கும்பிடுறதுக்காக சாமி கிட்ட போயிருக்கா. என்னது? ஐயோ சாரி மேடம், அவ சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா. ஐயோ. சரி, அவ கோயிலுக்கு எப்ப போனா? ஆ, இப்பதான் மேடம். ஐயோ, இத பாரு, அவ செல்போனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சீக்கிரமா அவளை இங்க வர சொல்லு. அவங்க அப்பா நம்ம ஆபீஸ் ரூம்ல தான் வெயிட் பண்றாரு. சரி மேடம். சாரி சார், உங்க பொண்ணு கோயிலுக்கு போயிருக்காளா? நான் மந்த்லி ரிப்போர்ட் செக் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அவ கோயிலுக்கு தானே போயிருக்கா, இப்போ வந்துருவா. போன் எங்கே வச்சுட்டு போயிட்டாளா? இப்ப நான் என்ன பண்றது? சாமி, இந்தாங்க. கொடுங்க. சாமி, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. கல்யாணத்துக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி வந்து. அங்க பேக்ல இருக்கு. ஓ சரி, ஆரம்பிச்சிடலாமா? இல்ல சாமி, ஒரு முக்கியமான ஆள் வரணும். அவங்க வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்புறம் ஆரம்பிச்சிடும். எங்க போனாங்க? கடவுளே, நீ தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். சாமி அங்கங்க இருக்கு. எங்க வேண்டினா என்ன? வாங்க. டேய், எங்க போனீங்க எல்லாரும்? சாமி கும்பிட்டு வரதா நடக்க போற ஏமாத்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. ஏய் சும்மா ரெடி. நாமளே இதை ஏமாத்து கல்யாணம்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, அதெல்லாம் மாட்டிக்கிட்டா நியூஸ் பேப்பர்காரனே போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் சொல்லக்கூடாது. என்னப்பா நீங்க சேம் சைடு கோல் போடுறீங்க? அந்த 100 கோடி ரூபாய் அண்ணிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதே நீங்க தானே? சும்மா ஜோக்குக்கு சொன்னேமா. ஜோக் அடிக்கிற நேரமா இது? நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கோம். நாம இப்படி ஒரு திட்டம் போட்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அம்மா, பாட்டிக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்லம்மா. ரேணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் அவ அப்பாவுக்கு தெரிஞ்சது, நம்ம கதி அதோ கதிதான். அவர்கிட்ட லைசன்ஸோட துப்பாக்கி இருக்கா. ரேணு சொல்லிருக்கா, எடுத்துட்டு வந்தாருன்னு வை, நம்ம குடும்பத்தோட மோட்சம் தான். அந்த லைசன்ஸ் இல்லைனாலும் சுட்டுருவான். அப்பா, இவ்வளவு இக்கட்டான நிலைமையில எப்படிப்பா உங்களுக்கு ஜோக் அடிக்க முடியுது? பாரு, அம்மா எப்படி பயப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தாமா மனசை லேசா வச்சுக்கணும். துன்பம் வரும்போது நகுகான்னா எதுக்கு? இதுக்கு தானே? ஆமாம் பாலா, வள்ளுவரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பாவங்க அந்த வள்ளுவரு. விட்டுருங்களேன், இங்க வந்து வேலையை பாப்போம். ஏண்டா, வெளியே தெரியாத மாதிரி மாலையில தாலியை கோத்து கொண்டு வர சொல்லியிருந்தேனே, கொண்டு வந்துட்டியா? இதோமா பக்காவா இருக்கு. அப்பா சூப்பர்டா. கரெக்டா செட் பண்ணிருக்கடா. குடு குடு காட்டு. சூப்பரா பண்ணிருக்கடா. டக்குன்னு பார்த்தா தாலி இருக்கிறதே தெரியல. கரெக்டா இருக்கா? ஏய், இது கரெக்டா இருந்தா போதாதுடா. இது வெறும் ஆரம்பம் தான். இந்த மாலை ஐயர் சொல்லும் போது கரெக்டா ரேணுகா கழுத்துல போடணும். அப்பதான் தாலி ரேணுகா கழுத்துல விழும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமே. அந்த தாலி மட்டும் அவ கழுத்துல விழுந்துருச்சு, அப்புறம் கவலையே கிடையாதுடா. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளவு படிடா ஏறணும்? வந்துருமா? ஆமா, இதோ வந்துடும் இதோ வந்துடும்னு சொல்லிட்டே இரு. ஏறு. ஒரு வழியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? அப்பா 100 கோடி ஆச்சாப்பா. ஆமாண்டா. சும்மா விடுவனா? ஐயோ அம்மா, பிரச்சனைமா? ஐயோ, வாங்க பாட்டி, வாங்க வாங்க வாங்க.
என்ன இன்னும் ஆரம்பிக்கலையா? எப்படி பாட்டி நீங்க இல்லாம? ஆ, சரி ஆரம்பிங்க. என்ன முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? ஆரம்பிங்க. அது வந்துமா விஜயோட ஃப்ரெண்டு யாரோ வராங்களாம். வந்தோடனே ஆரம்பிச்சிடலாமா? அது யாருடா அது? சாமி காரியத்தையே நிறுத்தி வைக்கிற அளவுக்கு முக்கியமான ஃப்ரெண்டு? அது என் கூட படிச்சவங்க பாட்டி. கொஞ்சம் பெரிய இடம். அவங்க மனசு குளிர்ற மாதிரி மாலை மரியாதைன்னு பண்ணிட்டோம்னா அவங்களே கூட வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பாட்டி. அப்படியா? ஆமா. ஆ, சரி சரி, அவங்க வரட்டும். அதுக்குள்ள நான் போய் சாமி கும்பிட்டுட்டு சரி வந்துடுறேன். பாட்டி. வாடா போலாம். வாங்கம்மா. எங்க அந்த தெருக்கொடியை காணோம்? ஐயோ, அம்மா. பதட்டத்துலடா 100 கோடியை காணோம். வருவா இருமா. டேய் கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றா. அம்மா நாழி ஆயிட்டே இருக்கு, எப்பமா ஆரம்பிக்கிறது? ஐயோ இவன் வேற. என்னம்மா இவன் சொல்றேன்? இவர் வேற. போதுமா? போதும் போதும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி ரேணுகாவை காண்டாக்ட் பண்றது? ஹலோ ஹலோ ரேணுகா. நான் ரேணுகா ஃப்ரெண்ட் சுபலட்சுமி பேசுறேன். சுப்புலட்சுமியா? இவன் ஏன் போன் எடுக்கிறா? ரேணுகா என்ன கிளம்பலையா? அவ அப்பவே கிளம்பிட்டாங்க. போனை ரூம்ல வச்சு மறந்துட்டு போயிட்டா. ஓஹோ. சரி, இப்ப ரேணுகாவை எப்படி காண்டாக்ட் பண்றது? எங்கேயும் அதுதாங்க பிரச்சனை. ரேணுகாவோட அப்பா கீழே ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.